விதிகள் எங்கே சொல்லு, அது எல்லையில் நட்ட கல்லு. அப்பாவிகளை அடைக்கும் அந்த சிறைகளை நீ கொல்லு. உன் பூப்பறிக்கும் கைகளிலே போர்ப்பறையை மாட்டு. நீ புரட்சி என்ற போர்வாளை நித்தம் நித்தம் தூக்கு. உன் செயல்களில் என்றும் பிரபாகரனை கூட்டு. நீ செத்து மணியவா பிறந்தாய் நின்று சாதித்து காட்டு. என்றும் பிறகாக நீ இருந்தால் கெடுத்திடுவார் உன்னை. எழுது எடியாக மாறினால் பிழைத்திடுவாய் விண்ணை. இந்த கொடுங்கோல் சட்டம் கோபனங்களை கிடைக்கும். இன்றே நீயும் திருப்பி அடி, தீர்ப்புகளும் திருந்தும். ஏப்பா, அப்பா ரிட்டையர் ஆன பணம் என்ன வரல? தங்கச்சியோட கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், ரெடி பண்ணிட்டியாப்பா? சின்னப்பராஜன் கிட்ட கேட்டிருக்கேம்மா, இன்னும் ஒரு வாரத்துல கைக்கு வந்துடும். இன்னும் ஒரு வாரம் ஆகுமாப்பா? அம்மா, அடுத்த மாசம் தானேம்மா கல்யாணம், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அதுக்கு இல்லப்பா, இப்பவே நகை வந்து 40,000க்கு மேல, இன்னும் அடுத்த மாசங்கும் போது 50,000 60,000 ஏறிக்கிட்டே போச்சுன்னா உனக்கு தானப்பா சிரமம். அம்மா இங்க பாருங்க, நான் சிரமப்பட்டாலோ இல்ல கேட்டிருக்க இடத்துல பணம் கிடைக்கலனாலோ என் ஆட்டோவை வித்தாவது என் தங்கச்சி அனிதா கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்துவேம்மா. என்ன கிரிக்கெச்சு அதான் பையன் சொல்லிட்டான்ல, ஏன் நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன் அனிதா, என்ன ஆபீஸ் கிளம்பலையா? உன்னை இறக்கி விட்டு சவாரி போவனா? சீக்கிரம் கிளம்பி வா. இதோ வந்துட்டேன்ப்பா. 2 minutes. பேப்பரரி சாரிண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் செல்ல நல்லா வா போலாம். அம்மா சாப்பாடு எடுத்துட்டு போமா. ம். ஹாய்டி. ஹாய் சை, வா உட்காரு. அண்ணா கொஞ்சம் அந்த அம்மா கிட்ட நிறுத்திக்கோங்கண்ணா. பாய். போலண்ணா. ஏமா, டெய்லி யாருக்காச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணாட்டி உனக்கு தூக்கமே வராதில்லம்மா? ஆமாண்ணா, போகும்போது என்னத்தனா கொண்டு போக போறோம், அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்ண்ணா. அப்புறம் உன் வருங்கால கணவர் கூட டெய்லியும் போன்ல எல்லாம் பேசிக்கிருவியா? பேசுவோமே. என்னன்னா என்ன, அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்பாரு, சாப்பிட்டேன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஏன் வேற பேசுறக்கு ஒண்ணுமே இல்லையா? இப்பவே எல்லாத்தையும் பேசிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்த பேசுவேன்? பார்க்கத்தானே போறேன், நீ எப்படி பேசாம இருக்கன்னு பாத்துக்கலாம். அனிதா, ஒரு நிமிஷம், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன? நானும் ஒரு வருஷமா பின்னாடி நாயா சுத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுன்னு கண்டுக்காம போனா எப்படி? யாரு சுத்த சொன்னா? நான் சுத்த சொன்னேனா? என்னைக்காச்சும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கேனா? பல்ல இழிச்சிருக்கேனா? பிடிக்கலன்னு வேணா சொல்லிருக்கேன் பல தடவை. அதையும் மீறி ஆபீஸ்க்கு போகும்போது வரும்போதும் இப்படி தொந்தரவு பண்ணா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனி இப்படியே வந்து தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை. நடி போலீஸா? மிரட்டரியா? அடிங்க, நான் யார் தெரியுமா? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அத பத்தி எங்களுக்கு ஒண்ணு கவலை கிடையாது. அவதான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் சும்மா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? அடுத்த மாசம் அவளுக்கு கல்யாணம் வேற. ஹலோ, நீங்க எதுக்கு என்ன போக சொல்றீங்க? நான் உங்களையே லவ் பண்ணேன், உங்க பின்னாடியா சுத்தினேன்? கொஞ்சம் பொத்திக்கிட்டு போறீங்களா? வாய. ஏ அனிதா, நில்றி நில்றீனா?
அண்ணா என்னம்மா தூங்கலையா? தூக்கம் வரலண்ணா. ஏண்டாம்மா? மனசே நல்லா இல்ல. உன் மடியில கொஞ்சம் படுத்துக்கவா? ம். அனிதா, ம். சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா, உனக்கு நகை எடுக்க போகணும். சரிங்கம்மா. அம்மா மறக்காம சுகர் மாத்திரையும் பிரஷர் மாத்திரையும் வாங்கிட்டு வந்துருமா, தீர்ந்து போச்சு. சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. என்னாச்சுண்ணா? ஒன்றும் இல்லைம்மா, நைட்டே பெட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் போல. சரி ஒன்று பண்ணு, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட வேற ஆட்டோ ஏறி போயிடுமா, சாயங்காலம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பாய்ண்ணா. பார்த்து போடாமா, பாய். அனிதா சிறுப்பாலை அடிக்கிற. ஹலோ, சொல்லுமா, என்னாச்சு? என்னம்மா சொல்ற? எந்த ஹாஸ்பிட்டல்? முகத்துல ஆசிட் வீசுனதுனால மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் ஆசிட் நிறைய போயிருக்கிறதால தொண்டையும் மூக்கு பகுதியும் ரொம்ப வெந்து போச்சு. அதனால ஐயா, என் பொண்ணை கொண்டவன சட்டத்துக்கு முன்னாடி பாட்டி கடுமையான தண்டனை வாங்கி தரணும்யா. இனிமே எந்த பொண்ணுக்கு இப்படி நடக்க கூடாதுயா. ஐயோ ஐயோ ஐயோ, மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா இப்படி படுத்து கிடக்காளே. கல்யாண குரல பார்க்கற ஆசைப்பட்டே. டேய் பிரபாகரா, இல்லப்பா, கோர்ட்டு கேஸ்னு போனா நீ தோத்துருவேன். பிரபாகரா, உன் தங்கச்சியை கொண்டு அந்த அயோக்கிய பையல நீ திருப்பி அடிப்பா. அம்மா சொன்னது மனசுல வச்சுக்கடா. நண்பா, நம்ம தங்கச்சியை ஒருத்தர் ஆசிரியர் வீசி கொண்டுட்டான் நண்பா. அவன் அரசியல்வாதியோட பையன். அவனை எங்க இருந்தாலும் தூக்கு நண்பா. வாட்ஸ்அப்ல அவன் போட்டோ அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன், தூக்குங்க. இசை, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. பிரபா, நானும் உங்க கூட வர்றேன். என் அனிதாவை கொண்டு அந்த அயோக்கிய பையல நான் 4 அரையாச்சும் அறையணும். உங்க கூட வர்றேன். சட்டம் உங்க திட்டமா, ஏழை கதனா நட்டமா, நியாயம் நமக்கு எட்டுமா, கந்தகம் வீசிய கையவனை காக்கும் இந்த சட்டமா. நீதிகள் எங்கே சொல்லு, அது எல்லையில் நட்ட கல்லு, அப்பாவிகளை அடைக்கும் அந்த சிறைகளை நீ கொல்லு. உன் பூப்பறிக்கும் கைகளிலே போர்ப்பறையை மாட்டு, நீ புரட்சி என்ற போர்வாளை நித்தம் நித்தம் தூக்கு. உன் செயல்களில் என்றும் பிரபாகரனை கூட்டு, நீ செத்து மணியவா பிறந்தாய் நின்று சாதித்து காட்டு. எங்க அவன்? டேய், ஏடா கொண்ட? நாலரை ரயில் சொன்னேல. ஏண்டா என் தங்கச்சி ஆசிட்டை வீசி கொன்ன? நீ திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டாளா? பிடிக்கலன்னு தானே சொன்னா? பிடிக்கலன்னு சொன்னா ஆசிட்டை வீசுவீங்க இல்ல? 4 பேரோட சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி முதுகெலும்ப உடச்சு நாக்கு அறுத்து போட்டு கொலை பண்ணி போலீஸை வச்சே எரிப்பீங்க. பப்ளிக்ல உன் தங்கச்சி எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன சிறுப்பால அடிச்சா, அதான் ஆசிட் அடிச்சேன். ஓ, உன்னை செருப்பால் அடிச்சதுனால நீ ஆசிட்டை வீசிட்ட. இப்ப என் தங்கச்சி செத்துட்டா. பதிலுக்கு நான் என்ன பண்ண? உன்னை கொன்றுட்டுமா? என்னடா கட்டி வச்சு மிரட்டுறீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர். யாருன்னு தெரியுமா? பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என்னடா சொன்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவரா? நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், உன் பேக்ரவுண்ட் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான்டா உன்னை தூக்கணும். எவ்வளவு மரியாதையா சொன்ன. அவ தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாளே, பப்ளிக்ல தொந்தரவு பண்ணாம போங்க அப்படின்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உன்னை அலோவ் பண்ண, உன் பின்னாடியா சுத்துன, பேசாம பொத்திக்கிட்டு போடி வாய அப்படின்னு சொன்ன.
அன்னைக்கே உன்னை நானும் செருப்பாலேயே அடிச்சிருக்கணும்டா. அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்சிருந்தா நீயும் இன்னைக்கு செத்துருப்ப. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர். என்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? எம்ஏ பாலிடிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்டரி வித் லைப்ரரியன் சயின்ஸ். இசைப்பிரியா எம்எஸ்சி எம்ஃபில் ஜர்னலிஸ்ட். லெனின் எம்பிஏ, திலீபன் பிஎஸ்சி பிஎட், தமிழரசன் எம்ஏ தமிழ். நாங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். ஆனா படிச்ச படிப்புக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கல. வடநாட்டுக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த கேடுகட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்ல படிச்சு தமிழ்ல வாழ்ந்துகிட்டு எங்களுக்கு முக்கியத்துவம் தரதில்லை. தமிழக வேலை தமிழருக்கேன்னு நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். ஆனா செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி இந்த அரசும் செவிடாத்தான் இருக்கு. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்றதுக்காக செத்துறவா முடியும்? அதான் ஆட்டோ ஓட்டி உழைச்சு பொழைச்சிட்டு இருக்கோம். ஒன்ன மாதிரி கொள்ளையடிச்சோ எவ வகுத்துலயும் அடிச்சோ பொழைக்கல. இங்க நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஆட்டோ ஓட்டுற பாதி பேரு இன்ஜினியர்ஸும் டிகிரி ஹோல்டர்ஸும் தான். நீ என்னடானா ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர்னு உன்னோட பண திமிருனால எங்களை கேவலமா பேசுற. அதான் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்களே, அப்புறம் ஏன்டா பொட்டத்தனமா இருந்து கட்டி வச்சிருக்கீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டியதானே? சட்டம் இந்த கடமையை செய்யும்ல. சட்டம் யாருக்குடா த கடமையை செய்யும்? ஒன்ன மாதிரி அரசியல்வாதியோட பையனுக்கும் பணபலம் இருக்கிறவனுக்கும் பதவி பலம் இருக்கிறவனுக்கும் தான் சட்டம் த கடமையை செய்யும். என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் சாமானியனுக்கும் சட்டம் த கடமையை செய்யாது. இப்ப வரைக்கும் சட்டம் த கடமையை செய்யவும் இல்லை. உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினா நீ உன்னோட அரசியல் பலம், பணபலம், பதவி பலத்தை பயன்படுத்தி 3 நாள்ல வெளியில வந்து மேலும் மேலும் தப்பு பண்ணுவ. இதுக்கு முன்னாடி கொலை பண்ணவன், ரேப் பண்ணவன்லாம் அப்படித்தான் வெளியில வந்திருக்கானுங்க. ஆசிட் வீசினவனையும் பச்சை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் கூட பார்க்காம பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னு போட்ட அந்த அயோக்கிய பயல்களை நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிருந்தா தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தப்பு பண்றதுக்கு யோசிச்சிருப்பான்ல. அதை விட்டுட்டு தூத்துக்குடியில மண்ணுக்காக மக்களுக்காக போராடின 13 பேரை நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிச்சு இந்த கேடுகட்ட அரசு. அவங்களுக்கு கிடைக்காத நீதியா நீ சொன்ன ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு கிடைக்க போகுது? பொள்ளாச்சியில 276 பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்ச பொள்ளாச்சி ஜெயராஜனோட ஆட்களை எல்லா வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் அவங்கள கைது பண்ணல. மக்கள் புரட்சி வெடிச்சிச்சு. இருந்தாலும் சும்மா கைது பண்றது மாதிரி கைது பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண பொள்ளாச்சி எஸ்பிக்கு ப்ரொமோஷன் வேற. அந்த 276 குடும்பங்களுக்கு கிடைக்காத நீதியா நீ சொன்ன ஆஃப்டர் ஆல் இந்த ஆட்டோ டிரைவர் இவங்களுக்கு கிடைச்சிட போது? தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து தம் புள்ள ஃபாத்திமாவை மெட்ராஸ் ஐஐடி காலேஜில் படிக்க அமிச்சாங்க. ப்ரொபோசர் பரந்தாம பண்ண டார்ச்சர்னால ஃபாத்திமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எல்லா ஆதாரங்களும் இருந்தும் அந்த ப்ரொபோசரை கைதும் பண்ணல. அந்த குடும்பத்துக்கு நீதியும் கிடைக்கல. அங்க கிடைக்காத நீதியா நீ சொன்ன ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு கிடைக்க போது? தூத்துக்குடியில லஞ்சமா செல்போன் கேட்ட போலீஸ்காரங்க கிட்ட தர முடியாதுன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அப்பாவையும் மகனையும் நடு ராத்திரியில ஆசன வாயில லத்திய விட்டு அடிச்சே கொண்ட அந்த போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சா? பென்னிஸுக்கும் ஜெயராஜுக்கும் கிடைக்காத நீதியா நீ சொன்ன ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு கிடைக்க போகுது? கெவின் ஆர்ட்ஸ் காலேஜில் தாழ்த்தப்பட்ட ஒரு மாணவன் ஓவியத்தில் கோல்டு மெடல் வாங்கினான். அதை பிடிக்காத பிராமண ப்ரொஃபசர் அந்த மாணவனை சாதியின் பெயரால துன்புறுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் அந்த ப்ரொஃபஸரை கைது பண்ண முடியல. அந்த குடும்பத்துக்கு நீதியும் கிடைக்கல. அங்க கிடைக்காத நீதியா நீ சொன்ன ஆஃப்டர் ஆல் இந்த ஆட்டோ டிரைவர் எங்களுக்கு கிடைக்க போகுது? காவல்துறையில உயர் பதவியில வேலை பார்த்த டிஎஸ்பி ரேவதி பிரியா மேலதிகாரிங்க கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலைக்கு காரணம் யாருன்னு காவல்துறைக்கும் தெரியும், இந்த எடுபடி அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனா சம்பந்தப்பட்டவங்களை கைதும் பண்ணல, தண்டனையும் கொடுக்கல. கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. கொஞ்ச நாள்ல சிபிஐயும் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காவல்துறையில வேலை பார்த்த டிஎஸ்பி ரேவதி பிரியாவுக்கு நீதி கிடைக்கலன்னு போது நீ சொன்ன ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுக்கா கிடைக்க போகுது? எனக்கு சட்டத்தின் மேலையும் இந்த நீதிமன்றத்தின் மேலையும் கையாளாகாத இந்த அரசின் மேலையும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இது எனக்கான சட்டம், எனக்கான நீதி. நானே அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க நீதி நிதியால செத்து போய் எத்தனையோ வருஷமாச்சு. டேய், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா உங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தரையும் எங்க அப்பா சும்மா விட மாட்டான். எத்தனை லட்சம் கோடி வேணாலும் கேளுங்க, கொடுக்குறேன். வாங்கிட்டீங்க, ஓடி போய் ஆட்டோ ஓட்டி பழிச்சுக்கோங்கடா. சபாஷ்டா, இன்னும் கொஞ்சம் கூட உன் திமிரு குறையல பாரு. செத்து போனவங்களோட குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலையும் 5 லட்சம் ரூபாய் பணமும் தர்ற இந்த கையாலாகாத அரசு மாதிரி நீ எனக்கு பிச்சை போடுற, அப்படித்தானே?
இந்த உலகத்துல எது போனாலும் திரும்ப சம்பாரிச்சிடலாம், உசுரை தவிர. வைரத்தை வைரத்தால தாண்டா அறுக்க முடியும், அது மாதிரி வன்முறையால தாண்டா வெல்ல முடியும். இவனெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இவங்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா சுட்டு தள்ளுறத விட்டுட்டு. தப்பு பண்ற நீங்களே தைரியமா பண்ணும்போது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நாங்க இன்னும் தைரியமா பண்றதுல தப்பே இல்லடா. எல்லா முடிவும் ஏதோ ஒரு புள்ளியில இருந்து தான் தொடக்கமாகுது. உன்னோட முடிவும் என்னோட புள்ளியில இருந்து தொடக்கமாகட்டும்டா. இனி ஒருத்த இந்த மண்ணுல எந்த ஒரு பொண்ணையும் தொடணும்னு நினைச்சா கூட அவ யோசிக்கணும்டா. அயோக்கிய பயல, செத்து தொலைடா.